4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் பிரசவத்துக்கு வந்தேங்க. பிரசவம் பார்க்கும்போது இங்கே பொண்ணுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணலாம், குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ஒரு பையன், அப்புறம் மறுபடியும் 2வது பொண்ணு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டோம். சரின்னு சொல்லிவிட்டு எங்கிட்டையும் சைன் வாங்கினாங்க, மருமகிட்டையும் சைன் வாங்கிட்டாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நாங்களும் அந்த டிஸ்சார்ஜ் ஆகிற சீட்டு கொடுத்தாங்க, அந்த சீட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுங்க. இப்போ 4 வருஷம் கழித்து புள்ள வந்து எனக்கு முடியாத இருக்குது, ஆஸ்பத்திரிக்கு போகலாம் வாமா அப்படின்னு போகும்போது அப்புறம் எடை போட்டு பார்த்தங்காட்டி வெயிட் அதிகமாக இருந்துச்சு. 5 கிலோ வந்து 40 கிலோ தான் இருந்தால் இப்போ 50 கிலோ இருக்குங்காட்டி டாக்டர் அம்மா டவுட்டாக சொன்னாங்க. அப்புறம் ஒரு டெஸ்ட்டு பார்த்தோம் அங்கே நந்தா காலேஜில். அப்புறம் பார்க்கும்போது கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லங்காட்டி சரி நம்ம இங்கே தானே ஆப்ரேஷன் பண்ணால் இங்கே போய் கேட்கலான்னு சொல்லி நாங்கள் வந்தோங்க. வந்து பிள்ளைக்கு டெஸ்ட்டு இப்படி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்கன்னு இங்கே டெஸ்ட் பண்ணிக்கிறாங்கம்மா, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கிங்க, இது எங்களுக்கும் வரும், டாக்டர் அம்மாளுக்கு குழந்த பிறக்கும், இது 100 லட்சத்தில் ஒருத்தருக்கு வரும், தப்பு நடக்கும், உங்களுக்கு என்ன அவசியமாக நடந்துருச்சா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. சரிங்கம்மா நாங்கள் பண்ணிக்கிறோம்மா அப்படின்னு சொன்னோம். மேலே படிச்சுப்பார், இது வந்து 60,000 எங்களுக்கு நஷ்டடி, இறந்துட்டா 4 லட்சம், இறக்கலைன்னா நான் இது மிஸ்டேக் நடந்ததுன்னா உங்களுக்கு 60,000 வரும் அப்படின்னு சொன்னாங்க. அசால்ட்டாக சொன்னாங்க. படித்து போகிறோம்னா நான் எனக்கு படிக்க தெரியாதுங்க, நான் படிக்கல தெரியாதுங்க அப்படின்னு நான் சொன்னேங்க. அதுக்கு வந்து மேடம் வந்து அங்கே போய் ரத்தம் இறக்கி ஹாஸ்பிட்டலில் பெட்டில் சேருங்க அப்படின்னு சொல்லி முடிக்கி விட்டாங்க. அப்புறம் நாங்கள் பெட்டில் சேர்ந்துட்டு 3 நாளாக இருக்குங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு. பிள்ளை வந்து அந்த மாத்திரை கொடுக்குறோம், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கிங்க அப்படின்னு. எங்கள் சீட்டில் வந்து ஆப்ரேஷன் பண்ணலின்னு தானே நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, நாங்கள் அதை நம்பி தானே வெளியே போகிறோம், வெளியே உள்ளே வரோம், நீங்கள் எங்களுக்கு எதுவும் விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதை நம்பி தானே நாங்கள் வரோம், நீங்கள் எப்படி அப்படின்னு காட்டி அது தப்பு நடந்து போச்சு, அதுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு போயிருங்க அப்படின்னா டாக்டர் அம்மா போய் கேட்டேங்க. டாக்டர் அம்மா போய் கேட்கங்காட்டி ஓப்பன் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும், ஆப்ரேஷன் பண்ணி இருக்குதா பண்ணலையான்னு ஓப்பன் பண்ணி தான் சொல்ல முடியும். நாங்கள் சொன்னால் ஸ்கேன் எடுத்து பாருங்கள், இது என்னென்னு தெரியல, ஸ்கேன் எடுத்து பாருங்கன்னா ஸ்கேன் எடுத்து பார்க்க மாட்டோம், ஓப்பன் பண்ணி பார்த்து தான் தெரியும். அது மடியுமே நாங்கள் அந்த 2வது குழந்தைக்கு ஃபஸ்ட் குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்குது, 2வது குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்குது, இதுவுமே அதை இடத்த ஓப்பன் பண்ணி தான் அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன், நீங்கள் போய் இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போய் ரத்தம் ஒரு பாட்டில் இறக்கி விட்டாங்க. அப்புறம் மறுபடியும் மாத்திரை கொடுத்தாங்க. புள்ள ரொம்ப நைட்லேருந்து முடியாதுன்னு போய் நரசம்மாட்ட சொன்னேன். அது எல்லாத்துக்கும் வர வழி தான் வருது பிள்ளைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் புள்ள ரொம்ப துடுப்பு ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப முடியலன்னு ஒட்டியாங்க அப்படின்னு காட்டி அப்புறம் இப்போ ஒடியாந்து நரசம்மா வந்து ஒரு குளுக்கோஸ் போட்டு விட்டாங்க. அப்புறம் குளுக்கோஸ் போட்டங்காட்டி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கிங்க அப்படிங்க. ஏங்க முடியாது இருக்குதுங்க புள்ள அப்படின்னு சொல்லி எங்கள் மருமகன்கிட்ட கையெழுத்து வாங்கணும், உங்கள் மருமகனை வர சொல்லுங்கன்னா நான் காலையில் வாக்கணும், முடியாது இருக்கிறாங்களா ஆப்ரேஷன் பண்ணணுமாம்மா, நீ வா புள்ள வர ரொம்ப சீரியஸாக இருக்கிறா, எனக்கு பயமாக இருக்குது, பெரிய டாக்டர்கிட்ட வந்து பேசணும் 3 நாள் சொன்னாங்க. பெரிய டாக்டர் வரட்டும், நீங்கள் கலந்து பேசிவிட்டு 4வது மடியில் போய் பெரிய டாக்டர் அம்மா வரும், அந்த அம்மாட்ட கலந்து பேசிவிட்டு உங்கள் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெரிய டாக்டர் அம்மா வரவே வரல. அப்புறம் காலையில் போய் ஃபோன் பண்ணி நான் பெரிய டாக்டர் அம்மாட்ட பேசுனீங்க, எங்கள் மருமம் வந்திருக்குது, நானும் வந்திருக்குறேங்க, பெரிய டாக்டர் பேசுனீங்க, நீங்கள் பேசவே வரலைங்க, வாங்க பெரிய டாக்டர் அம்மாட்டாங்கன்னு இவங்க போனில் பெரிய டாக்டர் அம்மா இன்றைக்கி வரல. பெரிய டாக்டர் ஃபோனில் பேசினாங்க, சத்யாங்கிற பொண்ணுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, நைட்லேருந்து ரோலாயமாக இருக்குங்க, அந்த பொண்ணுக்கு குளுக்கோஸ் போட்டிருக்குங்க, கம்ப்ளைண்ட் மேலே வந்துகிட்டே இருக்குதுங்க, நைட்டு 12 மணிலேருந்து இன்ன வரைக்கும் வருதுங்க, என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்களே தெரில போனில். இந்த டாக்டர் அம்மா வந்து அம்மாவில் கேட்டேன், ஏங்க சித்தம் பண்ணி விட்ருங்க, பிள்ளைக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, அப்புறம் நாங்கள் ஒரு 3 நாள் கழித்து இங்கேயே தங்கி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோங்க அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் தெரியாதுமா அப்படிங்கிற மாதிரி கம்முன்னு இருந்துச்சு. அந்த நரசம்மாவில் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து நாங்கள் க்ளீன் பண்ண மாட்டோம், ஆப்ரேஷன் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து சத்தம் போட்டதுக்கு போகிறவோ வந்து க்ளீன் பண்ணி தரோம், இப்போ வந்து போலீஸ் வந்து நாங்கள் வந்து கேஸுங்காட்டி எங்கள் மருமகன் எங்கள் பையன் எல்லாத்தையும் என்ன பயந்துக்கிட்டு கத்திட்டு என்னால் முடியல வாக்கண்ணு அப்படின்னு கத்துங்காட்டி அப்புறம் ஒடியான்ட்டாங்க. வந்துங்காட்டி அப்புறம் வந்து எல்லாம் பேசுங்காட்டி போலீஸ் வந்துருக்குங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு. அப்போ வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நானும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். ஆனால் இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து அந்த அன்னைக்கு பண்ணவே இல்லை. நான் இப்போ ஒரு 4 வருஷம் கழிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் ஒய்ஃபு மறுபடியும் மாசமாக இருக்காங்க. இப்போ என்னென்னா இப்போ வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடே பண்ணலப்பா அப்படின்னு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு பண்ணுன்னு சொல்லி தான் எங்களுக்கு சர்டிஃபிகேட் மாதிரி இந்த ஒரு கொடுத்துருக்காங்க, எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பண்ணலைங்கிறாங்க. இப்போ வந்து காலையிலேருந்து என் ஒய்ஃபு ரொம்ப முடியாமல் இருக்காங்க. இப்போ வந்து மாத்திரை கொடுத்துருக்காங்க அந்த கரு கழிகிற மாதிரி. என் ஒய்ஃபு காலிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டு ஒரே இது இல்லாமல் இருக்காங்க. இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் கேட்டங்காட்டில் இது சின்ன தப்பு தான்ப்பா நடந்துருச்சு அப்படின்னு டாக்டர் வந்து அசால்ட்டாக சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணியே தான் ஆகணும், பண்ணியே தான் சொல்லிட்டு அவங்க வந்து எதுலையாவது கையெழுத்து வாங்குறதுல தான் ஒரே இதாக இருக்காங்க.
இப்போ எங்களுக்கு இது சரியான நீதி வேணும், அதை மட்டும் எங்களுக்கு பார்த்து பண்ணி கொடுங்க. ஏன்னா இப்போ இப்போ கடைசியாக எப்போ உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுது அந்த குழந்தை பற்றி கடைசியாக பிறந்தது? 2021 அதுக்கப்புறம் உங்ககிட்ட கையெழுத்து வாங்கினாங்களா உங்களெல்லாம்? அதாவது போகும்போதே எங்ககிட்டயும் இவங்ககிட்ட கையெழுத்து வாங்குறாங்க, ஆப்ரேஷன் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சரி பண்ண மாதிரி தான் எங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பண்ணலின்னு வந்து எங்கள்கிட்ட யாருமே எதுவுமே சொல்ல கிடையாது. நாங்கள் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாங்களும் போயிட்டோம். இதுக்கிடையில் இந்த 4 வருஷத்துக்கு இடையில ஏதாவது கரு எதாவது உண்டாச்சா? அந்த மாதிரி இது இல்லைங்க. உங்கள் பேர் என்ன, நீங்கள் யார்?